Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒவ்வொரு மாசத்துலயும் வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது இப்ப போன மே 1ஆம் தேதி கீழ்பாக்கத்துல இருக்க முத்தையா மெமோரியல் ஹால்ல ஆர்கானிக் மார்க்கெட் வந்து போட்டுருந்தாங்க. இதோட டைமிங் வந்து காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருக்குங்க. ஆல்ரெடி இத பத்தின ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த முறை மே 1ஆம் தேதி நானும் அங்க போயிருந்தேங்க. சோ எனக்கு தேவையான ஆர்கானிக் பொருட்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். அதோட ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த முறை என்னெல்லாம் பொருட்கள் வச்சிருந்தாங்க அப்படிங்கறத அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், புங்க எண்ணெய்லாம் இருந்துச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து 1 லிட்டர் வாங்கியிருந்தேங்க. அடுத்ததாக இந்த முறை வந்து மாங்காய், மாம்பழம்லாம் நிறைய வந்துருந்தது. கீரை வெரைட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள் வந்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ ரொம்ப வெயிலாக இருந்தது. இந்த முறை அந்த இடத்துல வைக்காமல் இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி இந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கிற மாதிரி கொஞ்சம் நிழலான இடத்துல தான் வந்து வச்சுருந்தாங்க. அதனால் வாங்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்ததுங்க. நான் போட்டிருந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த ஆர்கானிக் ஷாப் வந்திருந்தீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் அப்படின்றதுனால நானுமே வந்து மாதம் மாதம் இங்கே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தாங்க இருக்கேன். எனக்கு கிடைக்காத சில பொருட்கள், நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச சில பொருட்கள்லாம் இந்த ஆர்கானிக் ஷாப்லேருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அடுத்ததாக வீடு துடைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடும் வச்சுருந்தாங்க. இந்த முறை இந்த பனை ஓலையில் செஞ்சுருந்த கம்பல் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தின்பண்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் இருந்து நான் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த ஷாப்பை பற்றியும் மறுபடியும் நான் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த முறை கீரைலாம் நல்லா தலை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதனால் இதை பார்த்ததுமே ஒரு 3-4 கட்டு கீரை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக சிறுதானியங்கள், அரிசி வகைகள்லாம் அரைச்சி மாவாகவும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த அரிசி வெரைட்டிக்கெலாம் இந்த முறை போகலைங்க. காய்கறி, கீரை இதெல்லாம் மட்டும்தான் நான் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அடுத்ததாக செவ்வாழை தண்டு வச்சுருந்தாங்க. இந்த தண்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அதனால் நான் வாங்கலை. நார்மல் தண்டு தாங்க வாங்கினேன். அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேரில் புளிச்சக்கீரையை தான் ரொம்பவே லைக் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. புளிச்சக்கீரைலாம் நல்லா பெரிய பெரிய கட்டாக வந்து வச்சுருந்தாங்கங்க. இப்போ நான் அங்கேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கீரை வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை வந்து நான் வாங்கினேன். இந்த பசலைக்கீரை வந்து சென்னையில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் திருச்சி சைடு எங்கள் மாமியார் வீட்டு பக்கம் சும்மாவே இந்த செடி எல்லாமே வளர்ந்துருக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு கடைஞ்சாலும் சரி, இல்லை வெறுமனே வணக்கி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக எனக்கு வந்து சிகப்பு கலர் வெண்டைக்காய் வந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க. கிலோ 80 ரூபான்னு சொன்னாங்க. 1/2 கிலோ மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். புதினா வாங்கிட்டு வந்தேன், சிறுக்கீரை வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சிகப்பு வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வாங்கலான்னு தான் இருந்தேன். பட் இதுவுமே வந்து நார்மல் வெண்டைக்காய் மாதிரி ரொம்ப குழகுழப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். சுண்டைக்காய் வந்து 30 ரூபான்னு 100 கிராம் வாங்கினேன். அரைச்ச கரம் மசாலா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 50 கிராமும், தனி மிளகாய் தூள் வறுத்து அரைச்சது அது ஒரு 50 கிராம் வந்து வாங்கினேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். அடுத்ததான் தலைக்கு வந்து கரும்பூலா எண்ணெய் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா பிளாக்காகவும் நமக்கு பாடி ஹீட்டெல்லாம் வந்து குறையும் அப்படின்னு அந்த எண்ணெயிலே வந்து போட்டிருந்தாங்க. கேட்டு தாங்க வாங்கினேன். அடுத்ததாக முட்டி வலிக்காக அம்மாவுக்கு வந்து இந்த விராலி மூட்டு வலி தைலம் வந்து நான் வாங்கினேங்க. நிறைய டைம் வந்து நடக்கிறப்போ ரொம்ப வலிக்குதுன்னுவாங்க. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் இருக்கிறதுனால சரி இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கினேன். அடுத்ததாக நம்ம எண்ணெயில் வறுக்கிறதுக்கு வத்தல் வந்து பிரண்டை வத்தல் வாங்கினேன். பீட்ரூட்டில் வந்து இந்த ரிப்பன் பக்கோடா வாங்கினேன். சூப்பராக இருந்தது ஃப்ளேவரு. சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அவங்க சாம்பிள் வச்சுருக்காங்க, அது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்கினேன். இது வந்து இந்த எனர்ஜி பார். ஸோ எல்லா நட்ஸும் போட்ட எனர்ஜி பாரு. அடுத்ததாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது இந்த சிகப்பு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையெல்லாம் சின்ன வயசில் பச்சை வேர்க்கடலையாக சாப்பிட்றப்போ 1-2 வருங்க. ஸோ அந்த வேர்க்கடலை ஒரு
கோணிப்பை நிறைய வச்சுருந்தாங்க. கிலோ ரூ. 200 சொன்னாங்க. அதனால் அது 1 கிலோ நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொழுப்பு கீரை, ப்ரெஷர் கீரைன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பருப்பு போட்டு கடைஞ்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். பசலைக்கீரையிலே வந்து ஒரு வெரைட்டி இந்த கீரை. ப்ளூ கலரில் பூ வந்து பூக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து மாமியார் ஊரில் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கேன். எனக்கு இந்த கீரை இங்கே கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. புதினா வந்து ரூ. 30 தான் கட்டு. எல்லா கீரையுமே ரூ. 30 தான். ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் 4 கட்டு போல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சமைச்சிக்கலான்னு. அடுத்ததாக வாழைக்காய். வாழைக்காய் சேம் நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் ரூ. 10ன்னு விற்கும் இல்லைங்களா, அது மாதிரி தான் ஒரு 5 வாழைக்காய் வாங்கினேன். வாழைத்தண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10ன்னு சொல்லி அடித்தண்டாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 தண்டு போல். நல்லெண்ணெய் வாங்குறதுக்கு வீட்டில் இருந்தே பழைய பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. 1 லிட்டர் போல் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த ஷாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எனக்கு வந்துருச்சு. நம்ம பார்க்காத காய்கறிகள், கீரைகள்லாம் அங்கே கிடைக்கிது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.